நேத்து தானே 2 பேர ரெட் கார்ட் குடுத்து வெளில அனுப்பிச்சாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு என்ன மறுபடியும் எவிக்ஷனா அப்படின்ட்டு நெறைய பேர் நெனைக்கலாம். ஆக்சுவலி பிக் பாஸே முடிய போகுது. இன்னும் 10 நாளோ, 15 நாளோ அவ்வளோதான் இருக்கு. அதனால யாரையாச்சும் அனுப்பிச்சாகணும்ல. அப்பதானே யார் வின்னர் அப்படின்னு சொல்ல முடியும். எல்லாருமே உள்ளேயே இருந்துட்டாங்கன்னா, யார் வின்னர் அப்படின்னு சூஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால இந்த வாரம் எவிக்ட் ஆயிருக்கிறதா சொல்லப்படுறது வந்து சுபிக்ஷா எவிக்ட் ஆயிருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் வோட்டிங்லயுமே அவங்க தான் ரொம்பவே கம்மியா இருந்தாங்க. அவங்களுக்கு மேல விக்ரம் இருந்தாப்ல. அதுக்கு மேல சாண்ட்ரா இருந்தாங்க. மேபி நேத்துக்கு வந்து அந்த ரெட் கார்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்காம இருந்திருந்தா சுபிக்ஷா அண்ட் விக்ரம் 2 பேரும் இந்த வாரம் எவிக்ட் ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அண்ட் சுபிக்ஷாவோட கேம் பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஷீஸ் அ குட் பிளேயர். நல்லா விளையாடின ஒரு பிளேயரு. சூப்பரா தான் விளையாடிட்டு இருந்தாங்க. பட் ஒரு சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா இன்னும் தனியா தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பீட் பாக்ஸிங் அவங்க அது மேல வந்து அவங்களுக்கு வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமா இருந்துச்சு. பட் இருந்தாலும் ரிப்பீட்டேட்டிவா அதே ஒரு விஷயத்த பண்ண ஆடியன்ஸ்க்கு ஒரு கட்டத்துல போர் அடிச்சிரும்ல. அந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இருந்திருக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இந்த மீனவ சமுதாயத்துல இருந்து நான் வந்திருக்கேன். அதையுமே அடிக்கடி ரிப்பீட் பண்ணாம அவங்க நல்லா கேம்ல ஃபோக்கஸ் பண்ணி விளையாடிட்டு, "ஓ! இந்த பொண்ணு அங்கருந்து வந்த பொண்ணுப்பா" அப்படின்ட்டு மத்தவங்கள சொல்ல வச்சிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.